அல்லேலூயா, அல்லேலூயா. எழுத்து ஊழியம், இந்த வாங்கின பெயிண்ட் முடிய போகிறது. இப்போ அர்ஜெண்டாக 20,000 ரூபா தேவை பெயிண்ட், குறை பெயிண்ட் வாங்க. அடுத்த புது வருஷத்துலேருந்து வசனம் எழுதுறதுக்கு நிறைய பணம் தேவை, மாதம் லட்சத்துக்கு மேலே தேவை. அதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க என்ன செய்யலாம்? எழுத்து ஊழியத்துக்கு பணம் கொடுக்கலாம். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. எழுத்து ஊழியம் அது ஒரு மகிமையான ஊழியம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த ஊழியத்தை பாராட்டுறாங்க. நிறைய ஊழியக்காரங்க இதுக்காக ஜோபிக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க கொடுக்குறாங்க எழுத்து ஊழியத்துக்காக. இந்த சபையிலும் எழுத்து ஊழியத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வந்துட்டு இருக்க நமக்கு கிடைக்கிற பணம் காணாது. ஏன்னா இதை விட 10 மடங்கு பணம் தேவை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத வச்சு நம்ம எழுதவே முடியாது. ஒரு நாளைக்கு 7,000 ரூபான்னா பாருங்கள், மாதம் எத்தனை லட்சம் வேணும்னு பாருங்கள். அதனால் நீங்கள் இந்த எழுத்து ஊழியத்துக்குனே கொடுங்க. அது உங்களை பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா சுவிசேஷம் அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையிலும் ஒரு அறுவடை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு முறை நாம் செவரில் எழுதுகிற வசனம் கிட்டத்தட்ட 10 வருஷம் கிடக்கும். 10 வருஷம் கிடக்கும். அப்படி கூடின பெயிண்ட் 10 வருஷம் அது பேசிக்கொண்டே இருக்கும். இயேசு பற்றி அறியாதவங்க இயேசு அறியதுக்கும் நல்ல வாய்ப்பு. அதனால் இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அந்த ஊழியத்து நிமித்தம் நமக்கு கண்டிப்பாக நம்ம சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த எழுத்து ஊழியத்து மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த மாதம் 1ஆம் தேதியே ஒரு சகோதரி எனக்கு 2,000 ரூபா நம்ம சபைக்கு எழுத்து ஊழியத்துக்கு பணம் வந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படி 2,000மோ 1000மோ எதாக இருந்தாலும் அந்த பணம் எழுத்து ஊழியத்துக்காக செலவழிக்கப்படும் போது கண்டிப்பாக அது மூலம் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், கொடுக்கணும். அது மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சொத்து சேர்க்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுத்தவங்க யாருமே தரித்திரமாக அடைந்ததே இல்லவே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டால் எழுத்து ஊழியம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கவே செய்யாது. அல்லேலூயா. சைக்கிளில் 17 கிலோமீட்டர் போய் நான் எழுதியிருக்கேன். 17 கிலோமீட்டர் பைக்கில் தூத்துக்குடி வரை போயிருக்கேன், திருநெல்வேலி வரை போயிருக்கேன் பைக்கில் எழுதுறதுக்கு. அதனால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதில் எல்லாரும் இதில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல முழு பலத்தோடு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.